everyone, welcome back to my channel. என்னோட சேனல் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்றைக்கி நான் வந்து வீட்டில் எப்படி ஈஸியாக ஃபேஸ் சீரம் பண்ணுறது தான் காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். இந்த சீரம் வந்து நீங்கள் 5 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி செய்யணும். ரொம்ப சிம்பிள், இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு வீட்லேயே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எதுவுமே வெளியில் போய் வாங்கணும்னு அவசியம் இருக்காது. சீரம்ஸ்லேயே நம்ம வந்து ஸ்கின் டைப் அக்கார்டிங் பார்க்க போகிறோம். ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின் டைப், அதுக்கப்புறம் நார்மல் டு ட்ரை ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியாக பண்ணுறதுக்காக நம்ம வெறும் 3 ingredients மட்டும் தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரோஸ் வாட்டர் வேணும். நான் வந்து காமா ஆயுர்வேதா பியூர் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன ரோஸ் வாட்டர் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட வந்து காமா ஆயுர்வேதா தான் இருக்குது. இந்த ஆயிலி ஸ்கின் டைப் சீரம்காக நான் வந்து 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து கிளிசரின். ஸோ கிளிசரின் வந்து ஆயிலி ஸ்கின்க்கு சூப்பராக ஒர்க் ஆகும். கிளிசரினோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும். கிளிசரினோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த சீரம் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல்லே எடுத்துக்கோங்க. குவான்டிட்டி வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கிளிசரின் ஆலோவேரா ஜெல் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கணும். நல்லா 2 to 3 minutes வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். இதில் நம்ம வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ரோஸ் வாட்டர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் pH லெவல் நல்லா பேலன்ஸ் பண்ணும். ப்ளஸ் உங்கள் ஸ்கின் வந்து ஈவன் டோனில் இருக்கும், நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஆலோவேரா ஜெல் வந்து உங்கள் ஸ்கின்க்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அதோட உங்களுக்கு வந்து ஸ்கின் இரிட்டேஷன் எதாவது இருந்தால் அது காம் டவுன் பண்ணும். நல்லா ஃபேஸ்க்கு நல்லா சூதிங்காக ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் ஆலோவேரா ஜெல். ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம எதுக்கு கிளிசரின் ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. ஆயிலி ஸ்கின்னுக்கு ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் வழியும் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். இதே நம்ம வந்து கிளிசரின் யூஸ் பண்ணோன்னா அந்த மாதிரி இருக்காது. கிளிசரின் ஹைட்ரேஷனும் கொடுக்கும், அதே டைமில் வந்து ஸ்டிக்கியாக உங்களுக்கு ஃபீல் ஆகாது. கிளிசரினில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்னை நல்லா ஸ்மூதன் பண்ணும் அண்ட் ஸ்கின்னை டைட் பண்ணுறதுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ட்ரை டு நார்மல் ஸ்கின் டைப்காக சீரம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரோஸ் வாட்டர். நான் அதே காமா ஆயுர்வேதா ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். 2 ஸ்பூன் நான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் ரோஸ் வாட்டரில் நீங்கள் ஜோஃப்லா ரோஸ் வாட்டர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாபரோட ரோஸ் வாட்டர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். நான் கப்பியவா பிராண்டோட அலோவேரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன். அலோவேரா ஜெல் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் நல்லா சூட் ஆகும். ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், அப்புறம் ஆயிலி ஸ்கின் எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும். ப்ளஸ் சீரம்க்கு வந்து ஒரு நல்ல பேஸாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 ingredients சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த அலோவேரா ஜெல் வந்து நல்லா மெல்ட் ஆகி ரோஸ் வாட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். அந்த டைமில் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபேஷியல் ஆயில் எதானு எடுத்துக்கோங்க. நான் வந்து பர்பிளோட கோல்டு ஆயில் எடுத்திருக்கேன். என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து இந்த ஃபேஷியல் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வரல லிங்க் பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட ஃபேஷியல் ஆயில் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து பாதாம் ஆயில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட ஃபேஷியல் ஆயில் அவைலபிளாக இருக்கனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். இதுவும் நான் வந்து அலோவேரா ஜெல்லோட ஈக்குவல் குவான்டிட்டியே நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாரில் அவைலபிளாக இருக்கும். மற்ற வீடியோஸும் உங்களுக்கு அதில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஃபேஷியல் ஆயில், ஆலிவ் ஆயில் அண்ட் பாதாம் ஆயில் எதுவுமே இல்லைனா நீங்கள் வந்து கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சீரமில் நம்ம ஏன் ஆயில் பேஸ்ட் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ட்ரை ஸ்கின்காக பண்ணுறோம். இந்த சீரம் வந்து ட்ரை ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் ஸ்கின் டைப்லேயும் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ஒரு ஆயில் பேஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறதுனால ஃபேஸ்க்கு நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும். ப்ளஸ் வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணும் ஸ்கின்னை. ஸோ இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்டும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு 2 to 3 minutes வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணோன்னே அது வந்து திக் கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். இது ஏன் திக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆயில் ஆட் பண்ணதுனால நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம சீரம் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கையில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த இரிட்டேஷன் இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபேஸ் சீரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் வந்து ஒரு சீரம் பாட்டில் தான் யூஸ் பண்ணுறேன். எம்டி சீரம் பாட்டில். இதுலேயே ட்ராப்பர் இருக்கனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த ஃபேஸ் சீரம் வந்து நீங்கள் மார்னிங் யூஸ் பண்ணலாம், நைட் யூஸ் பண்ணலாம், மேக்கப்புக்கு முன்னாடி கூட இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரைமராக ஆட் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து இதில் ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, Raksha, bye bye. Take care of yourself.